கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் வசனம் 26. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தினுடைய பின்னணியும் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படியாக ஒரு கானானிய பெண்மணி வருகின்றார். அவர் என்ன நோக்கத்தோடு வருகின்றார் என்றால், அவருடைய மகள் சுகவீனமாயிருக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், பிசாசுவினால் கொடிய வேதனைப்படுகின்றார் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அழைத்து வந்து, நீர் எப்படியாயிலும் என் மகளுக்கு நீர் சுகத்தை கொடுக்க வேண்டும், அந்த பிசாசுனுடைய பிடியிலிருந்து என் மகளை நீர் விடுவிக்க வேண்டும் என்று கேட்கின்றார். ஆனால் ஆண்டவர் அதை சற்று கூட அதற்கு செவி கொடுக்காததைப் போல அங்கே காண்பிக்கப்படுகின்றது. திரும்ப திரும்ப அவள் தொடர்ந்து கொண்டே வரும்பொழுது அங்கே சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இவள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாள், இவளை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லி இயேசுவிடத்தில் சீஷர்கள் சொல்லுகிறார்கள். அந்த நேரத்தில்தான் ஆண்டவர், இஸ்ரவேல் வீட்டாருக்காக நான் அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்று சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை அவர் குறிப்பிடுகின்றார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்லுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்க அல்லது நம்முடைய ஞாபகத்தை கொண்டு செல்ல விரும்புகின்ற இடம் எதுவென்றால், ஏன் ஆண்டவர் அந்த மகளை நாய்க்குட்டி என்று சொல்ல வேண்டும்? இதெல்லாம் இந்த காலை நேரத்தில் நமக்கு அவசியமில்லை. மாறாக ஆண்டவர் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, பிள்ளைகளின் அப்பம் என்று குறிப்பிடுகின்றார். இது பிள்ளைகளுக்குரிய அப்பம் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய ஆசீர்வாதம் என்பது யாருக்கு அதிக நெருக்கமாக இருக்கிறது, சொந்தமாக இருக்கிறது என்றால், யார் ஒருவர் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்குரியதாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் இந்த இடத்தில் வலியுறுத்தி, எந்த ஜாதியாக வேண்டாலும் இருக்கலாம், யாராக வேண்டுமென்றாலும் இருக்கலாம், ஆனால் நீ கடவுளுடைய பிள்ளை என்கிறதான இந்த உரிமையை, அந்த அந்தஸ்தை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆசீர்வாதங்கள் தானாக உங்களை தேடி வரும். கடவுளை நீங்கள் இறைஞ்சி பிரார்த்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அற்புதமாக வலியுறுத்தும்படி சொல்லப்படுகிற வசனம்தான் இந்த வசனம். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் ஒரு இடத்தில் இப்படி சொல்லுவார், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே என்று குறிப்பிடுவார். அங்கேயும் என்ன வலியுறுத்தப்படுகிறது? பவுல் மூலமாக நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதத்தின் சுதந்திரர்களாக, பங்காளிகளாக நாம் இருக்கின்றோம். ஆசீர்வாதங்கள் நமக்கு எந்த விதத்திலும் அது தவிர்க்கப்படவே படாது. ஆசீர்வாதம் என்பது அது நம்முடைய உரிமை சொத்தாக மாறிவிடுகிறது எப்பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது. அப்படியானால் இந்த காலை நேரத்தில் கடவுள் நமக்கு சொல்லித்தருகிற ஒரு அற்புதமான ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கடவுளோடு கூட வைத்திருக்கின்ற உறவு எத்தகைய உறவாக இருக்கிறது? நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோமா, அல்லது நாம் பக்தர்களாக நாம் இருக்கின்றோமா? பக்தி நிறைந்த மக்கள் அநேக காரியங்களை செய்வார்கள், உபவாசம் இருப்பார்கள், நீண்ட பிரார்த்தனை செய்வார்கள், தான தர்மங்கள் பண்ணுவார்கள், நிறைய சடங்கு சம்பிரதாயங்களை வெகுவாக செய்வார்கள்.
வெகுவாக செய்வார்கள். ஆனால் அவர்கள் தான் கடவுளுடைய பிள்ளை என்கிறதான தேவனுடைய இருதயத்தினுடைய சித்தத்தை அறிந்து செயல்பட மாட்டார்கள். மாறாக ஏதாகிலும் ஒன்றை நான் செய்து கடவுளை பிரியப்படுத்திவிட்டு அல்லது மற்ற மக்களுக்கு முன்பதாக நான் எவ்வளவு பக்திமான், நான் எவ்வளவு நல்லவன் என்பதை காண்பித்து கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படுவார்கள். ஆனால் பிள்ளைகளாக இருக்க விரும்புகின்ற மனிதன் இப்படிப்பட்ட வெளிப்படையான அல்லது மேற்பூச்சான காரியங்களில் தன் கவனத்தை செலுத்தாமல் ஆண்டவரோடு கூட இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, கடவுள் காண்பிக்கிற பாதையில் நடக்கின்ற ஒரு அற்புதமான பாதையை தெரிந்து கொள்வார். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். காரணம் என்ன? மரியாள் கடவுளுடைய பிள்ளையாக இருக்க விரும்பினார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நீங்கள் பக்தர்களாக இருப்பது முற்றிலும் தவறு என்று சொல்லவே இல்லை. நீங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை நீங்கள் கிறிஸ்தவத்தில் கடைபிடிப்பது கூட தவறு அல்ல. ஆனால் நீங்கள் பிள்ளைகளாக இல்லாத பட்சத்தில், நீங்கள் பிள்ளைகள் என்கிறதான உறவுக்குள்ளாக, அந்த ஐக்கியத்திற்குள்ளாக வந்து கடவுள் என்னுடைய தந்தையாக இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்ற அந்த உறவு நிலைக்கு நீங்கள் கடந்து வரும் வரையிலும் நீங்களும் நானும் முயற்சிக்கின்ற எந்த பக்தி சம்பந்தமான காரியமும் கடவுளை பிரியப்படுத்தவே படுத்தாது. ஆனால் நீங்களும் நானும் பிள்ளைகளாக இருப்போமானால் ஆசீர்வாதத்தினுடைய பங்காளிகளாக நாம் இருக்கிறோம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. ஆகவே என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆம், நீங்களும் நானும் தகப்பனாகிய ஆண்டவருக்கு பிள்ளைகள் என்கிறதான அந்த மாபெரும் கிருபையை கடவுள் நமக்கு கொடுத்ததை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து அவரை நம்முடைய தகப்பனாகவும் அவருடைய பிள்ளைகளாகவும் இருக்கின்ற உறவிலே நிலைத்திருக்க நாம் பிரயாசப்படுவோம். நிச்சயமாக நாம் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவோம். அந்த பெண்மணியத்தில் ஆண்டவராகிய இயேசு அதைத்தான் சொல்லுகிறார். என்னுடைய ஆசீர்வாதமாகிய இந்த அப்பங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்குரியது. நான் முதலாவது என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். ஆம், அப்படிப்பட்டதான அந்த பிள்ளைகள் என்கிறதான பாக்கியத்திற்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு நாளும் நாம் விலக்கப்பட மாட்டோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து அவருடைய பிள்ளைகளாக நிலைத்திருக்கிற பாக்கியத்தையும் கிருபையும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.